வாங்க மக்களே, என்ன பண்ணலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னா நெல்லிக்காய் இருக்குது, லெமன் இருக்குது. இதை என்ன பண்ணணுன்னா, இப்போ வெயில் அடிக்கிறது பார்த்தீங்களா, ஜூஸ் குடிக்கணும் போல் தோணுதா, நீங்கள் போய் கடையில் குடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜில்லுன்னு தண்ணி ஊற்றுவாங்க, ஐஸ் கட்டி போடுவாங்க. சிலருக்கு சேரும், சிலருக்கு சேராது. அதுக்கு நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பாருங்கள், இந்த நெல்லிக்காய், இந்த எலுமிச்சம்பழம் ஒரு பழம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நிறையா கூட 2 பழம் 3 பழம் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நெல்லிக்காய் 4-5 காய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த நெல்லிக்காயை கட் பண்ணி சாறில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நறுக்கி அதில் போட்டிருப்பீங்கள்ல, அந்த சாறை புழிஞ்சிட்டு அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், அந்த தோலை எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சுடுதண்ணியில் வேக போடுங்க. சுடுதண்ணியில் வேக போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா, வெயிலுக்கு உப்பு தேவை கிடையாது. நாங்களாம் உப்பு யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே யூஸ் பண்ணாலும் குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சாதத்துக்கு கூட உப்பு போட மாட்டோம். இந்த மாதிரி நல்லா வேக விட்டு அந்த சாறை வடிகட்டி நீங்கள் குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸி சாறில் போட்டிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிடலாம். அது கூட என்ன சேர்க்கணுன்னா, எலுமிச்சம்பழ சாறு, நெல்லிக்காய், கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆயிரும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வடிகட்டணும். வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ரெடி ஆயிரும். சீனி தேவைப்படுறவங்க சீனி போட்டுக்கலாம். சீனி தேவையில்லாதவங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத நல்லா பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு ஜூஸ் போட்டு தண்ணி வேணுங்கிற அளவு கலந்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோதுக்கு கலந்துக்கலாம். பாருங்க, நான் நல்லா ஒரு சம் தண்ணி கலக்கிறேன், கலந்து குடிச்சிக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சா? இவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி.